அப்பப்ப தடுமாறுதுப்பா. அது ஒரு நிலையா இருக்கிறதுக்கு நீங்க உங்க கருணை வேணும்ப்பா. உனது இல்லத்தில் தவம் இருக்கின்ற பொழுது அதிகாலை பிரம்ம வேளையிலும் மற்ற நாளிகை பொழுதுகளிலும் தவம் இருக்கின்ற பொழுது உன்னை சுற்றி ஒரு சரவணபவ அச்சரமிட்டு தவத்தில் அமர். உன் நினைவு நல் நிலையில் தடமாறா நிலையில் செல்வதற்கு அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நம. சரவணபவ அச்சரமிட்டு நடு அச்சரத்தில் அமர்ந்து தவம் மேற்கொள் அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நம. அது ஒரு மாதிரியே உடல்நிலை பாதிக்குதுப்பா. அப்பாவோட நாம சொல்லிட்டு உட்காருதப்ப அதோட பவர் பயங்கரமா இருக்குப்பா. இல்லம் முதலில் நுழைந்த இல்லம் சித்தனவன் கிளைச்சபை கண்டு முதலாக நுழைந்த இல்லம். அதில் அவன் அமர்ந்து இறை அறையில் அவன் அமர்ந்து கண்ட அருள்நிலை தவம் ஆற்றிய அத்தலத்தில் அவன் நாமம் உரைக்கின்ற பொழுது எழுகின்ற வருகின்ற கிடைக்கின்ற காண்கின்ற அறிகின்ற புரிகின்ற தெரிகின்ற அற்புதமான ஆற்றல் அது சிவமகா வாழை சித்தன் ஆற்றல் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். முதலில் சிவமகா வாழை சித்தன் அமர்தவம் கண்ட தலம் கிளை சபையில். அத்தலத்தில் எத்தகதையொரு ஆற்றலை அகத்தியன் அமர வைத்திருப்போம் என்று யோகித்துக் கொள்ளுங்கள். அவ்வாற்றலின் மகிமை நாமம் ஒரு முறை உரைக்காவிடினும் நினைந்து அமர்கின்ற பொழுதே அற்புதமாக உயராற்றலை பெற இயலும் தவநிலைக்குள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஆகவே அத்தகைய நாமத்திற்குரிய அற்புதமான ஆற்றல் அது சிவநிலை கடந்த சிவமகா பெருநிலை ஆற்றல் கொண்ட நாமம் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். சரணாகதியோடு வளம் வந்து சரணாகதியோடு அமர்நிலை தவம் கண்டு சரணாகதியோடு சிவசபையை தொடர் நிலையில் இறுகப் பிடித்து வளம் வருகின்ற பொழுது அகத்தியன் இல்லத்தினுடைய நிலையை அமர்நிலை கொண்டு சித்தனவன் உயர்நிலையாய் அமர்ந்த அக்கணத்தில் எவ்வாற்றலெல்லாம் அங்கு குடியிருந்ததோ அவ்வாற்றல்கள் அங்கு நிலை கொள்வதற்குரிய ஆசியை அகத்தியன் முழுமதி பெருநாளின் வெகுமதியாய் சிவமகா வாழை சித்தன் கரமதிலிருந்து வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.